ஓம் சாய்ராம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் அண்ணன் ராஜகோபால ஐயர் ஊட்டியில் உள்ள ஃபர்ன்ஹில் என்ற பகுதியில் தன் குடும்பத்தாருடன் வசித்து வந்தார். ராதாகிருஷ்ணன் நரசிம்ம சுவாமிஜியை தன் அண்ணன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவின் திருவுருவ சிலையை நிறுவி வழிபாடு செய்தார். அது மட்டுமல்லாமல் ராஜகோபால் ஐயரை ஊட்டியில் உள்ள சாயிபாபா கோவிலுக்கு பொறுப்பாளராகவும் நியமித்தார். அகில இந்திய சாயி சமாஜத்தின் உறுப்பினராகவும் அவரை ஆக்கினார். நரசிம்ம சுவாமிஜி ஊர் திரும்ப முற்படுகையில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை வழி அனுப்புவதற்காக ஊட்டி பேருந்து நிலையம் வரை உடன் வந்தார். அப்பொழுது நீண்ட நாட்களாக தன் மனதில் எழுந்த வினாவிற்கு விடையை நரசிம்ம சுவாமிஜியிடம் தேட விரும்பினார். அவர், சுவாமிஜி, இந்த உலகத்தில் பிறந்த அனைவரின் பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய பெயருக்கான பொருள் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்றார். ராதாகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தாரின் கூற்றின்படி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தாயார் ராதா கல்யாண சொற்பொழிவிற்கு சென்று வந்த பிறகு இவர் பிறந்ததால் இவருக்கு ராதாகிருஷ்ணன் என்று பெயரிட்டதாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் நரசிம்ம சுவாமிஜி ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, உன்னுடைய பெயருக்கான அர்த்தம் உனக்கு தெரிய வேண்டும் என்ற ஆவல் உண்மையிலேயே உனக்கு இருந்தால் என்னுடன் சென்னையில் வந்து தங்கு, நான் அதை உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறினார். ஏற்கனவே நரசிம்ம சுவாமிஜி ராஜகோபால் ஐயரிடம் ராதாகிருஷ்ணன் போன்ற துடிப்பான இளைஞர்கள் சாயி பிரச்சாரத்திற்கு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டிருந்தார். அங்கனமே ராஜகோபால் ஐயர் தன்னுடைய தம்பியான ராதாகிருஷ்ணனை சென்னைக்கு நரசிம்ம சுவாமிஜியுடன் அனுப்புவதற்கு இணைந்தார். ஓம் சாய்ராம்.